வணக்கம். கொல்லாமை அதிகாரத்தின் 7வது குறளை இன்னைக்கு பார்க்கலாமா? எல்லாருக்குமே தெரியும்தான், கொல்லாமை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம். மற்ற உயிர்களுக்கு நம்ம துன்பம் செய்யக்கூடாது, அவற்றை நாம் கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. இப்போ இந்த குறள் என்ன சொல்லுது பார்ப்போமா? தன்னுயிர் நீப்பினும் செய்யற்கத்தான் பிறிது இன்னுயிர் நீக்கும் வினை. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்கத்தான் பிறிது இன்னுயிர் நீக்கும் வினை. ஏன் உயிரே போயிடும் அப்படிங்கிற நேரத்தில் கூட மற்ற உயிர்களுக்கு நீ துன்பம் செய்யாது. இவ்வளோதான். இப்போது நமக்கெல்லாம் நம்ம உயிர் என்ன, வெள்ளைக்கட்டி சக்கரக்கட்டி. என்ன பண்ணுவோம்? உயிரை கொடுப்பான்னு வீரவசனமெல்லாம் பேசுவோம். சரி கொடு அப்படின்னா கொடுத்துருவீங்களா? யாரும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த உயிர் மேல் நமக்கு அவ்வளவு ஆசை. இந்த உலகியலில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் நாம் நுகர வேண்டும், அத்தனையும் நம்ம அனுபவிக்கணுங்கிற பேராவல் நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்வோம்? உயிர் கொடுத்துருன்னு சொன்னால் கொடுத்துருவோமா? உயிர் போகிறது நம்ம கையில் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தால் கூட வாய் வார்த்தை தான், அவனுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேம்மா, ஒரு வேலும் கொடுக்க மாட்டான். சரியா? அவ்வளவு அருமையானது இந்த இன்னுயிர். அதனால தான் அது என்ன சொல்கிறது, இன்னுயிர். நமக்கு அது இனிமையானது. நான் இருக்கிறேன், என்னுடைய சுற்றங்களோடு பேசுகிறேன், எனக்கு பிடித்தவற்றை நான் சாப்பிடுகிறேன், எனக்கு பிடித்தவர்களோடு பழகுகிறேன், எனக்கு பிடித்தபடி நடந்து கொள்கிறேன். இதெல்லாம் இருக்கும்போது ஐயோ நான் இப்படிக்கு சாவனா அப்படின்னா எல்லாருக்கும் பயம் வரும். அதனால் அதை எப்படி வச்சுக்குவோம்? பொன் போல போற்றி பாதுகாப்போம். அதனால தான் அதுக்கு பேர் இன்னுயிர். என்ன வார்த்தை பாரு! இன்னுயிர் நீப்பினும், உன்னுடைய உயிரே போவதாக இருந்தாலும் செய்யற்க, செய்யவே செய்யாத என்ன மற்ற உயிர்கள், அதுக்கும் அது இன்னுயிர் தானே. மற்ற உயிர்களின் இன்னுயிர் நீக்கும் செயலை நீ செய்யாதே. தன் உயிர் நீப்பினும், உன்னுடைய உயிர் வெள்ளைக்கட்டி தான், அதுவே போயிடும் அப்படின்னு இருந்தால் கூட நீ என்ன செய்யக்கூடாது? மற்ற உயிர்களுக்கு அந்த தொந்தரவை கொடுக்கக்கூடாது, ஊறு விளைவித்தல் கூடாது. அதைத்தான் என்ன சொல்கிறாரு, தான் பிரிது இன்னுயிர். உன் உயிரே போனால் கூட மற்ற உயிர்களுடைய உயிரினங்களின் உயிரும் இன்னுயிர்தான். அதனால் நீ என்ன செய்யக்கூடாது? அவற்றை ஒருபோதும் கொல்லக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக, நம்ம உயிரே போகிறதா இருந்தாலும் மற்ற உயிர்களுக்கு நாம் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது, அவற்றை நாம் கொல்லவும் கூடாது. அதுவே மிகச்சிறந்த அறம் என்கிறது இந்த கொல்லாமை அதிகாரத்தின் குறள். நன்றி. நாளை காணலாம்.